பவித்ரா, திருச்சி மாவட்டம் துவாக்குடி உள்ள என்ஐடி நிர்வாகத்தை கண்டித்து மாணவ மாணவிகள் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை வரை இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த கல்லூரியில் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் வெளிநாட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் என 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். இந்த கல்லூரியில் மாணவ மாணவிகள் அதாவது விடுதியில் தங்கியும் வெளியில் அறையில் எடுத்தும் தங்கி கல்வியை கற்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் விடுதி வார்டன் புகார் அளித்த மாணவி மீது குற்றம் சாட்டி திட்டியதால் அவரை கண்டித்தும் மாணவிகளை தரக்குறைவாக பேசிய வார்டன் மற்றும் நிர்வாகத்தின் அலட்சி போக்கை கண்டித்து விடுதியின் பெண் காப்பாளர்களை மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதி காப்பாளர் மாணவிகள் ஒழுங்காக ஆடை அணிய வேண்டும் என்பன என வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் அதனை கண்டித்து என்ஐடி மாணவ மாணவி விடுதியின் முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று பாதிக்கப்பட்ட மாணவின் ஆடை குறித்து தரக்குறைவாக பேசிய வார்டன் உள்ளிட்ட 3 மன்னிப்பு கேட்க வேண்டும், மேலும் அவர்கள் மன்னிப்பு கோரினால் ஒரு பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நேற்று கல்லூரியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கல்லூரியில் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் போது அந்த விடுதி காப்பாளர் பேபி அவர்கள் மாணவ மாணவிகளிடம் மன்னிப்பு கோரினார். மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து அந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெண் காவலர்கள் மாணவிகளை தனியாக அழைத்து அவர்களை விசாரணையானது மேற்கொண்டனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் நேற்று கல்லூரி நிர்வாகம் சார்பாக வருத்தம் தெரிவித்து ஒரு செய்தி குறிப்பானது வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்நிலையில் இன்று இந்த கல்லூரியில் பாலியலுக்கு உள்ளான அந்த சம்பவத்தில் உள்ள விடுதி காப்பாளர் ராஜினாமா கடிதத்தை கல்லூரி இயக்குநரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த கல்லூரியில் விடுதியில் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் அந்த விடுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.